Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் வித் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. டிஸ்னியோட D23 எக்ஸ்போ ஈவென்ட்ல இருந்து டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக் லீக் ஆயிருக்கு. இத லீக்னு சொல்ல முடியாது, பட் எனிவேஸ் டாக்டர் டூமோட அந்த அவுட்லுக்ங்கிறது தரமா இருக்கு. அண்ட் சைனால இதே D23 எக்ஸ்போ போது அபிஷியலாவே டூம்ஸ்டேக்கான லைட் ஷோவை போட்டு காமிச்சிருக்காங்க. அது அபிஷியல் ட்ரீசர்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனல் ப்ரோமோன்னு சொல்லலாம். அதுல டூம் ஒருத்தரோட எலும்பு கூட கையில வச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி இதே காமிக்ல டூம் டானோஸ குத்தி அவரோட எலும்பு கூடயே புடுங்கிடுவாரு. காமிக்ல இருக்கிறத இங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை டானோஸ் டூம்ஸ்டேல அப்பியர் ஆவாரோ? எனிவேஸ் டாக்டர் டூமோட அந்த அவுட்லுக் அப்புறம் அந்த லைட் ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ ஒரு ரூமர் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த டூம்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணப்பவே இந்த ரூமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்டர் தனுஷ் சீக்ரெட் வார்ஸ்ல இந்தியன் ஸ்பைடர்மேனா பவித்ரா பிரபாகரா கேமியோ தர போறாராம். அகைன் இது இப்ப இல்ல, எப்பத்துல இருந்தோ ரூமரா சுத்திக்கிட்டு இருக்கு. பட் நடந்தா உண்மையிலேயே நல்லா இருக்கும். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆக்டர் அமீர் கானை வச்சு ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் இப்ப கேன்சல் ஆயிருக்கு. எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே லோக்கி கூலில அமீர் கானோட கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, சோ அதனால தான் கேன்சல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கிரிப்ட்ல லோக்கிக்குன்னு தனி கிரியேட்டிவ் ஐடியா இருந்திருக்கு, அதே அமீர் கானுக்குமே டிஃப்ரெண்டான ஒரு கிரியேட்டிவ் ஐடியா இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரோட கிரியேட்டிவ் ஐடியா சரியா அலைன் ஆகல அண்ட் ஒரு சில டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால இந்த சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ்ல இப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் கிளியர் கிளாரிபிகேஷன் வேணும்னா லோக்கி எல்லாம் அமீர் கான் தான் வந்து சொல்லணும். ஆக்டர் எஸ்கே நடிச்ச பராசக்தி மூவியோட ரிலீஸ் டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜயோட ஜனநாயகனும் பொங்கல் ரிலீஸ் தான் ஆகுது. நான் நினைச்சேன் பராசக்தி மூவியை ஜனநாயகனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு, பட் ஆனா பொங்கல் போது ரிலீஸ் பண்றாங்க. டிசில டைரக்டர் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனோட சீக்வல் மேன் ஆஃப் டுமாரோவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் அதுல லூயிஸ் லேன் தான் இம்பார்ட்டன்டான கேரக்டரா இருக்க போறாங்களாம். அண்ட் இப்போதைக்கு டிசில யார் பேட்மேனா பிளே பண்ண போறான்ற கேள்வி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போதைக்கு டிசில யார பேட்மேனா கேஸ்ட் பண்றதுன்றதுதான் ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்குது ஜேம்ஸ் கனுக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. அண்ட் ஃபைனலி டீமோன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா, அதுவும் குறிப்பா இந்தியால ஒரு செலிப்ரேஷனாவே போயிட்டு இருக்கு. டீமோன் ஸ்லேயர் ஒரு பயங்கரமான ரெக்கார்டை மேக் பண்ணுது. சோ இந்த மாசம் ஆனிமே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழா தான். அண்ட் படத்தை பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.